வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு தாவைக்கா தலைவர் விஜய் வந்து திருச்சியில வந்துட்டு பேசுறாரு. சரியா வந்து மரக்கடையில வந்து திருச்சி மரக்கடையில 10:35க்கு டைம் கொடுத்துருந்தாங்க. மணி வந்து இப்ப கிட்டத்தட்ட 1:41 ஆயிடுச்சு. இன்னும் அந்த இடத்துக்கே போக முடியல. இது என்ன காரணம் சார்? எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க காலையில இருந்து. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் திருச்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த பொதுமக்களும் வந்து தலைவரை பார்க்க, எங்களுடைய தலைவருடைய இந்த பிரச்சார பயணத்தை பார்க்க, அவரை பார்க்க கூடியிருக்காங்க. எங்களுக்கும் இது ஒரு புது அனுபவம். ஏன்னா இது ஒரு ஒரு விஷயத்தை காட்டுறது என்னன்னா, தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு 70 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு உற்சாகமாக இன்னைக்கு ஒரு அரசியல் நிகழ்வையும், அரசியல் தலைவரையும், அரசியல் தலைவரின் வருகையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இப்ப நடக்கிற அந்த மற்ற அரசியல் கட்சிகள் அவர்கள் செய்த கொடுமைகள், மற்ற அரசியல் தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலையை நோக்கி மக்கள் எதிர்பார்ப்போடு வர்றதா இங்க இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு எங்களுடைய தலைவர் சென்றடைவார். அங்கிருந்து உரையாற்றுவார் கட்சி மக்களுக்கு. சார், இன்னைக்கு அந்த மூணு கூட்டங்களும் இன்னைக்கு முடிச்சிட முடியுமா சார்? என்னங்க? இன்னைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த 3 இடங்கள்லயுமே 3 பாயிண்ட் எல்லா இடத்துலயும் மக்கள் பெரும்பாலும் இதே போன்ற பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஏன்னா இது பொதுமக்கள் தானாக கூடி நிற்கிறார்கள். அவர்களின் அன்புக்கும் அதை கட்டுப்பட்டு கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும். கண்டிப்பாக அங்கே அதிக நேரம் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக அவர்களை சந்திக்க நாங்கள் முயற்சி செய்வோம். சார், அதாவது வழக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வழக்குகளை எப்படி சார் அறிவிப்பீங்க? இல்ல, கண்டிப்பா அவர்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் கொடுத்த விதிமுறைகள் இருக்கிறதோ அதில் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த விதிகளை பின்பற்றி தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். இதுவரை அவங்க வந்து எங்களுடைய தலைவர் பிரச்சார வாகனத்துக்கு மேலே வரவும் அனுமதிக்கவில்லை. எல்லாருக்கும் அவங்க கொடுத்த இதை பின்பற்றுகிறோம். ஆனால் பொதுமக்கள் ஆதரவும், பொதுமக்கள் இங்கே மக்கள் திரண்டிருக்கிறதும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கிறது. கண்டிப்பாக இதில் எந்த விதத்திலும் நாங்கள் விதிமுறைகளை மீறவில்லை. அதே நேரத்தில் காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு எங்களுடைய தொண்டை.